தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பொது சின்னம் கோரி வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டசபையின் ஆயுட்காலம் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனால் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதிலிருந்தே பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பொது சின்னத்திற்காக வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், அசாம், கேரளா உட்பட 5 மாநில தேர்தலுக்கு பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் முடிவதற்கு 6 மாதம் முன்பாக பொது சின்னம் கோரலாம் என்ற விதியின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.